என் பேர் சபிலா ஃபாத்திமா. எங்களுடைய குடும்பத்தார் ஒரு 12 பேர் சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு இந்த வருஷம் நியத்து வச்சுருந்தோம். ஆனால் பள்ளப்பட்டியில் மஹதி ஹஜ் சர்வீஸில் அகமது மீரான்கிறவங்க எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஒருத்தவங்க மர்ஜானுங்கிறவங்க மூலமாக அறிமுகமானாங்க. அவங்க குறைந்த செலவில் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட, எப்படி இதை எப்படி இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க போகும்போது, எங்களுக்கு ஒரு ஸ்பான்சர் விசா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஸ்பான்சர் மூலமாக நாங்கள் இதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் இந்த மாதிரி எல்லாருமே கட்டியிருக்காங்கன்னு ஏற்கனவே எடுத்த விசாக்களை சும்மா ஃபோனில் காமிச்சாங்க. அதோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பணம் கட்டினோம். எல்லாருமே எங்கள் குடும்பத்தில் ஒரு 12 பேர், மொத்தம் இது வரைக்கும் 300 பேருக்கு மேலே கட்டியிருக்காங்க. நான் வெவ்வேறு மாவட்டங்களில் கட்டியிருக்காங்க. அவங்க எல்லாருமே தனித்தனியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் மதுரையில் எங்களுடைய குடும்பத்தார் 12 பேர், கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆளும் 3,37,500 ரூபா மேனிக்க கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு மேலே நாங்கள் எங்கள் குடும்பத்தார் எல்லாருமே கொடுத்துருந்தோம். அப்போ ஹஜ்ஜுக்கு எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்க, உங்களோட நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லியிருந்தார். அப்படின்னு சொல்லிட்டு பணங்களை ஜிபே மூலமாக வாங்கினார், கொஞ்சம் பணங்களை அக்கௌண்ட்டு மூலமாக வாங்கினார், எங்கள் சிலர்கிட்ட நேராக கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கினார். ஆனால் சொன்ன தேதியில் அவர் எந்த இதுவுமே எங்கள் ஆக்ஷனுமே எடுக்கலை. அப்போ ஒரு ஜோடுன்னு ஒன்று வைக்க போகிற இடத்துல அவங்க நாங்கள் உங்களுக்கு தேதியை சொல்லுவோம், ஹஜ்ஜுக்கு போகிற தேதியை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எங்களை வர வச்சார். வர வைக்கிற இடத்துல அவர் எங்களுக்கு சரியாக எதுவுமே சொல்லலாங்கனுக்குள்ள மயக்கமாறது மாதிரி மயக்கமாகி இது பண்ணிட்டாங்க. அப்புறம் விசாரித்து பார்த்ததில் விசாவுக்காண்டி எந்த பணமுமே அவர் கட்டவே கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிய வந்துச்சு. அதனால் இதில் எங்களை குறைந்த செலவில் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி இது ஒரு ஏமாற்று மோசடியாக அவர் பண்ணார். இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். மற்ற இதில் 8 லட்ச ரூபா வரும். அப்போ நீங்கள் எப்படி இப்படி எங்களை 3.5 லட்ச ரூபாய்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு நாங்கள் சொல்லி கேட்க போகும்போது, இது ஒரு ஸ்பான்சர் விசா எனக்கு வெளிநாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். இது நாங்கள் நோன்பு மாதத்தில் ரமலான் மாதத்தில் எங்களுக்கு மார்ச் 17ஆம் தேதி எங்களுக்கு இந்த தகவல் வந்துச்சு. அது மூலமாக பள்ளப்பட்டி, ஆமாம் பள்ளப்பட்டி, கரூர் பள்ளப்பட்டியை சார்ந்த அகமது மீரான்கிறவங்க மஹதி ஹஜ் சர்வீஸ் வச்சு நடத்துகிறாங்க, 6 வருஷமாக நடத்துகிறாங்கன்னு. நான் இத்தனைக்கும் நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் பேர் நேரடியாக போய் எல்லாமே விசாரித்தோம். எங்களுக்கு எல்லாமே நாங்கள் இப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடுவோம், 25 நாள் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம், நல்ல சாப்பாடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவர் சொன்னார். எங்களுக்கு இப்போ என்ன அப்படின்னா, இந்த வருஷம் நாங்கள் கண்டிப்பாக ஹஜ்ஜுக்கு போகிற முடிஞ்சிருச்சு, ஹஜ்ஜோடைய பீரியட் முடிஞ்சிருச்சு. அப்போ எல்லாருமே இது வரைக்கும் கட்டின நாங்களும் மற்ற எங்களை சார்ந்த எங்களை மாதிரி ஏமாந்து போன எல்லாருக்குமே பணத்தை அவர்கிட்ட மீட்டு கொடுக்க மாதிரி கேட்குறோம். அதுதான் எங்களுடைய. ஆமாம், நாங்கள் 2 தடவை அதுக்கப்புறம் நாங்கள் பள்ளப்பட்டி போனோம். அங்கே உள்ள இதுலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நாங்கள் அரவக்குறிச்சிலையும் அங்கேயும் போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எல்லாமே நாங்கள் இது தொடர்பாக செஞ்சிட்டே தான் வர்றோம். அவங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ஒரு டீம் ஒர்க்காக நம்ம சேர்ந்து செஞ்சு இதை இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவர் ஆரம்பத்திலேருந்தே நான் பணத்தை அவங்கள ஹஜ்ஜுக்கு அனுப்பலைன்னா பணத்தை 3 மாதத்தில் நான் திருப்பி தருவேன் இதை மட்டும்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ஆமா, நேரடியா பேசணும். இப்ப பேசல. அவர் உடம்புக்கு முடியாம இருக்க போகும்போது நாங்க இங்க இருந்து கொஞ்சம் பேர் நாங்க பள்ளப்பட்டி இதுக்கு போனோம். நாங்க அங்க கரூர் இதுல பெரியாஸ்பத்திரியில இருந்தாரு. என்னுடைய மகன் டாக்டர் தான். என் மகன் மூலமா உள்ள போய் அவர் பேசினப்ப அவர் இதை தான் மெயினா சொல்றாரு. இல்ல, என் மகன் ரிப்போர்ட் எல்லாமே நார்மல் தான் சொன்னாப்ல. ரிப்போர்ட் எல்லாமே அந்த சிடி ரிப்போர்ட் பார்த்தாப்ல, எம்ஆர்ஐ ரிப்போர்ட் பார்த்துட்டு என் மகன் நார்மல் தான் சொன்னார். இல்லை எனக்கு தெரியும், அவ்வளோ எதுவுமே இதெல்லாம் தெரியலமா அப்படின்னு சொன்னார். ஆமா, எல்லாமே எனக்கு என்னமோ இது எல்லாமே ஒரு ஸ்கேம் மாதிரி தான் தெரியுது. எல்லாமே அரவக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நாங்களே லேடிஸ் எல்லாருமே நேராக போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதே மாதிரியே இதுலயும் போய் கரூர் போலீஸ் ஸ்டேஷன்லயும் அங்கேயும் நாங்க சொன்னோம். ஐக்கிய ஜமாத் மூலமாகவும் அங்கேயும் எல்லாருமே அந்த இதுக்காண்டி முயற்சிகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. என் பேர் வி. சபிலா ஃபாத்திமா. நான் மதுரை அண்ணா நகரை சேர்ந்தோம்.